வணக்கம். இன்றைய நாள் 28/2/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனீசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம், யாழ்ப்பாணத்தில் மக்கள் கண்டன போராட்டம். உயர்பட்ட படிப்புகள் பீடபூடாதிபதி வேள் நம்பி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் முதலாவது சர்வதேச சைவ சித்தாந்த ஆய்வு மாநாடு. தமிழகம் வரும் பிரதமர் மதுரையில் 2700 கோடி ரூபாய் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து உரை. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல். கத்தார் பஹ்ரைனுக்கும் மோதல் பரவுகிறது. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்தை அரசு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்ற நிலையில் அந்த சட்டமானது மிகவும் மோசமானது என தெரிவித்து புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம் என்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் ஏனையின் வீதியூடாக பேரணியாக சென்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்து அங்கு நிறைவுற்றது. இதன் போது போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் பாதாதிகளை ஏந்தி புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம், வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளுக்கு நீதி வேண்டும், இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அதில் அரசாங்கம் 4% வட்டியை ஏற்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு வகைகளில் வீடுகள் பாதைகளை நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்களுக்கு சலுகை அடிப்படையிலான கடன் வழங்க 96,000 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். கிராமிய இளைஞர்களுக்கு தமது திட்டங்களை முன்வைத்து பணம் பெறலாம். வங்கிகளின் ஊடாக கைத்தொழில்களுக்கு கடன் வழங்க ஆலோசனை வழங்கியுள்ளோம். 73,000 பேரை அரசு சேவைக்கு உள்வாங்க அனுமதி கிடைத்துள்ளது. 23,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். போலீசிற்கு 10,000 பேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இந்த வகையில் பொருளாதார வெற்றியை கிராமங்கள் வரை விஸ்தரிக்க பல்வேறு திட்டங்களை தயாரித்து வருகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலயம் உயர் திருவிழாவிற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற திருவிழாவில் குறிகாட்டுவான் இறங்குதுறையிலிருந்து 4,439 பக்தர்களும், நெடுந்தீவிலிருந்து 450 பக்தர்களும், ஊர்கார்வர் துறையிலிருந்து 434 பக்தர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் குறிகாட்டுவான், காங்கேசன்துறை, நீர்கொழும்பு மற்றும் மன்னார் உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் நேரடியாக கச்சதீவை சென்றடைந்துள்ளனர். இந்த ஆண்டு திருவிழாவை காண 6,000க்கும் மேற்பட்ட இலங்கை பக்தர்கள் பங்கேற்றுள்ளதாகவும், இந்தியாவிலிருந்து 3,992 பக்தர்கள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட சைவ சித்தாந்த துறையும் உயர்பட்ட படிப்புகள் பீடமும் இணைந்து நடத்தும் முதலாவது சர்வதேச சைவ சித்தாந்த ஆய்வு மாநாடு கூடியுள்ளது. நேற்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கூவர் கரையரங்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர்பட்ட படிப்புகள் பீடபீடாதிபதியும் சிரேஷ்ட பேரரசருமான திருநாவுக்கரசு வேலுநம்பி தலைமையில் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் ஆரம்ப நாள் நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்வது இந்திய செய்திகள்.
மத்திய பிரதேச மாநிலம் உச்சனியில் உள்ள அங்கி சேவாதம் ஆசிரமத்தில் 17 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமதமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த இறப்புகள் அனைத்தும் அங்கி சேவாதம் ஆசிரமத்தில் நடக்கவில்லை. முன்னதாக கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தோரில் அமைந்திருக்கும் யுக் புருஷ் ஆசிரமத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் 10 குழந்தைகள் இறந்தனர் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் நோய்வாய்ப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்போதைய இந்தோர் கலெக்டர் அசிஸ் சிங் அந்த ஆசிரமத்தின் அங்கீகாரத்தை ரத்து செய்து 86 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை உச்சைனின் சேவாதம் ஆசிரமத்திற்கு உடனடியாக மாற்ற டிசம்பர் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். மாற்றத்திற்கு பிறகும் இறப்புகள் தொடர்ந்ததால் இப்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 14 மாதங்களில் 10 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 17 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு இந்த வருகை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளது. மத ரீதியான சிக்கல்கள் நீடித்து வருவதால் பிரதமரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற இடங்களுக்கு செல்ல பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலத்தில் இருந்து தனி விமானத்தில் இன்று இரவு 9 மணிக்கு தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி மற்றும் மதுரையில் 2700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். தொடர்வது உலக செய்திகள். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கியுள்ளன. பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் மீது தங்களது நாடு முன்னெச்சரிக்கை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறுகிறார். தலைநகர் தெஹரான் உட்பட ஈரானின் இஸ்பஹான், கோம், ஹரஜ் மற்றும் கெர்மான்ஷா ஆகிய 5 நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. அங்கிருந்து புகை மூட்டம் எழுவதை புகைப்படங்கள் காட்டுகின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கும் இடையான மோதல் மீண்டும் வெடித்துள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு எதிராக நேரடி போரை அறிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான சதி திட்டங்களும் தாக்குதல்களும் ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து திட்டமிட்டப்பட்டவை என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் தலிபான் ஆட்சி இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறது. ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு எதிராக எங்களின் பொறுமை எல்லை கடந்து விட்டது. இனி நேரடியாக போர் செய்வதே சரியாக இருக்கும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்பே எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்வையிட பனேசியா நியூஸ் வலைத்தளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.